ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி புஷ்பா கிச்சனுக்கு லீவு. அதனால் இன்றைக்கி ஷின்வா ரெஸ்டாரண்ட் தான் நாங்கள் போகிறோம். வாங்க அதுக்குள்ளே போயிட்டு என்னென்ன ஐட்டம் இருக்குது, என்னென்ன சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ நம்ம உள்ளே போனோன்னே பார்த்தோம்னா எறா ஐட்டத்தில் வந்து நிறையா வந்து அவங்க ஊர் ஸ்டைலில் செஞ்சு வச்சுருந்தாங்க. இது மீன் ஃபுல்லாக வந்து மீனை வந்து அப்படியே சோஸில் வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அவங்களோட டேஸ்ட்டுக்கு எல்லாமே செஞ்சு வச்சுருந்தாங்க. இதுவும் ஒரு சுமோ மீனுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பிஸா அந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து நிறைய ஐட்டம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பொமாழு, அதுக்கப்புறம் கறிங்க ஐட்டம் இதெல்லாமே வந்து நமக்கு தேவையான ஐட்டம் தான் நம்ம சாப்பிட போகிறோம். இதெல்லாம் வந்து நாங்கள் சாப்பிட மாட்டோம். இந்த கறிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்கிற கறி. இதை எடுத்து நம்ம கொடுத்தோம்னா நம்ம டேஸ்ட்டுக்கு மிளகாலாம் போட்டு நம்ம கேட்டோம்னா செஞ்சு கொடுப்பாங்க. இது நம்ம ஊரில் வந்து ஆளி. இது வந்து இந்த ஆளியில் வந்து எலுமிச்சம்பழத்தை ஊற்றி அப்படி இங்கே பச்சையாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நம்ம சாப்பிட முடியாது. அதனால் இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்ல. சங்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வந்து சிங்கேரா இதெல்லாம் வந்து அப்படியே வேக வச்சு வச்சுருந்தாங்க. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா சம்சா, ரோல்ஸு நேமெல்லாம் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி சிக்கன் நொகத்து, அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு ஃப்ரை அந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அவங்க ஒரு ஸ்டைலில் நேம் வச்சுருந்தாங்க. நேமுன்றது வந்து ரோல்ஸு, எறா ரோல்ஸு, கறி ரோல்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா கனவாவில் செஞ்சது. பஜ்ஜி மாதிரி போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இது நண்டோட கொடுக்கில் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லை, ஓரளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா மொமோஸ் வந்து 2 ஐட்டம் மொமோஸ் வந்து வேறு ஸ்டைலில் சிக்கன், ரெண்டுமே சிக்கன் தான் மொமோஸ் செஞ்சு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அது கேப்சி எறா வந்து கேப்சி மாதிரி போட்டு பொரிச்சு வச்சுருந்தாங்க. இதுவும் வந்து மீன் தான். இதுவும் வந்து மீன் ஐட்டத்தில் அவங்க ஸ்டைலில் செஞ்சு வச்சுருந்தாங்க. இந்த கனவா வறுவல் வந்து சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் கூட தட்டில் எடுத்து வச்சிட்ருக்குறோம் பாருங்கள். எல்லா ஐட்டத்துலேயும் இந்த கனவா வந்து சூப்பராக இருந்தது. அதே மாதிரி இது ஒரு எறா. இதில் வந்து கொடை மிளகாலாம் போட்டு செஞ்சு வச்சுருந்தாங்க. இதுவும் நல்லா இருந்தது. பக்கத்தில் வந்து புல்லத்துன்னு சொல்லுவாங்க, கறி உருண்டை. குட்டி உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருந்தாங்க. அதே மாதிரி பீன்ஸு, இது வந்து பார்த்திங்கன்னா முட்டை சாப்பாடு மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி 4 வகை செஞ்சு வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது முட்டை சாப்பாடு. அதில் இது எல்லாமே போட்டு நல்லா செஞ்சு வச்சுருந்தாங்க. இதுவும் அதே மாதிரி தான் 4 வெரைட்டி செஞ்சு வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது. இந்த சைடு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து வெஜிடபிள் தான். அவங்க ஒரு இது வந்து காளான், அதுக்கப்புறம் வந்து கீரை, ப்ரொக்கோலி இந்த மாதிரி ஐட்டம்லாம் செஞ்சு வச்சாங்க. பச்சை கனவா இதை வந்து நம்ம எடுத்து கொடுத்தோம்னா ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க நமக்கு. அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது எறாவும் இதை நாங்கள் செஞ்சு இதை மாதிரி கொடுத்தாங்க. நாங்கள் சாப்பிட்டோம். நல்லா இருந்தது. மிளகாலாம் போட்டு காரமாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நூடுல்ஸ் இந்த சைடு. இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் தான். குச்சியில் வந்து வச்சுருந்தாங்க பர்பிக்கு இது போடுற மாதிரி. அதுவும் நல்லா இருந்தது. இதெல்லாம் மீன் வகை. இது வந்து பீஃபில் வந்து பொமாழ் வச்சு பீஃபில் வச்சுருந்தாங்க. கனவா ஐட்டத்துலேயும் நிறையா வகை இருந்துச்சு. எறா ஐட்டத்துலேயும் நிறைய வகை இருந்தது. எங்களுக்கு தேவையான ஐட்டத்தை நாங்கள் எடுத்து சாப்பிட்டோம். எறாலாம் வந்து சாப்பிட்லாம், நல்லா இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை சாப்பாட்டுலேயே வந்து மாடலாக அவங்க ஊர் ஸ்டைலில் செஞ்சு வச்சுருந்தாங்க. இது கூட சிலது வந்து நல்லா இருந்தது. சாப்பிட்லாம், உண்மையாக சாப்பிட்லாம். நீட்டாக இருந்தது இடம். நல்லா சுத்தபத்தமாக இருந்துச்சு. இதுவும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பச்சையாக சாப்பிட்றது அப்படியே. இதை பச்சையாக கண்டிப்பாக நம்மளாலாம் சாப்பிட முடியாது. இது பார்த்திங்கன்னா வந்து பாஸ்தா ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கு அந்தாண்ட வந்து லெகிம் போட்டு வெஜிடபிள் போட்டு ஒரு சலாட் செஞ்சு வச்சுருந்தாங்க. இது அப்படியே வந்து எல்லாமே சலாட் ஐட்டம் தான். இந்த சைடு ஃபுல்லாகவே ஒரு பக்கம் அப்படியே வந்து சலாடு செஞ்சு வச்சுருந்தாங்க. இது வந்து காய், கோஸு, முட்டை இந்த மாதிரி ஐட்டம் வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு லைன் ஃபுல்லாகவே இந்த மாதிரி சலாட் ஐட்டம் தான்.
இது வந்து ஒலிவு. ஒலிவு வந்து நம்ம பச்சையாவே சாப்பிடலாம் ஊறுகாய் மாரி. இது அப்படியே வந்து சோஸ் ஐட்டம். நம்ம அந்த ரோல், சமோசாலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு நமக்கு தேவையான ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோஸு. இது நமக்கு என்ன தேவையோ எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா, வெள்ள சொக்கலா இது. இதையும் நம்ம எவ்வளோ வேணாலும் எடுத்து சாப்பிட்லாம். வெள்ள சொக்கலா, அந்தாண்ட பார்த்தீங்கன்னா, சொக்கலா இது. வனி வனி சொக்கலா இது. வெள்ளையா இருக்கிறது வனி சொக்கலா. அந்தாண்ட வந்து சொக்கலா, வெறும் சொக்கலா. இது கூட வச்சுருந்தாங்க. இந்த சைடு சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து முட்டாய் ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க நெறையா. அந்த உள்ளால இருக்கு பாருங்க, அது நம்ம ஊர் இஞ்சி மரப்பான். உண்மையா சூப்பரா இருந்துச்சு அது. நம்ம எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அது சாப்பிட்டுட்டு வரலாம். இதெல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு முட்டாய் ஐட்டம். அப்படியே பக்கத்தில பார்த்தீங்கன்னா, டெசர்ட் ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க. தயிரு, விதம் விதமா டெசர்ட் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, பழம்லாம் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. கிவி, ஆரஞ்சு எல்லா பழமும் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. தர்பூசணி, எ இது பார்த்தீங்கன்னா, புல்லிங்காய் உருண்ட மாரி இருந்தது. இதுவும் நல்லா இருந்தது. எல்லா தர்பூசணி வச்சுருந்தாங்க. அதே மாரி வந்து அன்னானாஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. ஆரஞ்சு இந்த மாரி பழம் ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, இந்த கேக் ஐட்டம் வச்சுருந்தாங்க. கேக்குலேயும் வந்து நெறையா மாடல் கேக்கு வச்சுருந்தாங்க. இந்த கேக்கு பேர் வந்து ப்ரௌனி. நல்லா இதுவும் வந்து சொக்கலா மாரி கலந்திருக்கு. டெசர்ட்ல வந்து நெறைய டெசர்ட் வச்சுருந்தாங்க. அதே மாரி பழங்கள் ஐட்டம் வந்து கீழ வந்து பார்த்தீங்கன்னா, திராட்சை, பேரிச்சம்பழம், இது மேல வந்து ப்ரைஸ் எல்லாம் வச்சு இது மாடல் மாடலா வச்சுருந்தாங்க. கீழ வந்து ஆப்பிள் எல்லாமே கட் பண்ணி அது தனியா வச்சுருந்தாங்க. திராட்சை ஐட்டம், அதே பேரிச்சம்பழம், வாழைப்பழம் இது எல்லாமே கலந்து வச்சுருந்தாங்க. மேல சொக்கலா. இதுவும் வந்து பெனி எல்லாம் நெறையா இருந்தது. சொக்கலா பெனி, வனி பெனி நெறைய ஐட்டம் நெறையா இருந்தது. லிச்சி பழம்லாம் வந்து வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது லிச்சி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த மாரி இடத்துக்கு போனோன்னா, லிச்சி பழம்லாம் வச்சுருந்தாங்க. நாங்க என்ஜாய் பண்ணோம் நல்லா. சின்ன பிள்ளைங்கள கூட்டு போனாக்கா, அதுக்கு பலூன் தராங்க ஃப்ரீயாவே. அ இதெல்லாம் வந்து ஜூஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கொக்கோ கோலா இதெல்லாம் வந்து நம்ம காசு குடுத்து வாங்கணும். இங்க பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து அந்த ஜவுத்தாலுக்குள்ள இருக்கிற ஐஸு. இது வந்து ஐஸ்கிரீமு. நெறையா இது ஒரு 4, 5 வகை வச்சுருந்தாங்க. மேங்கோ, சொக்கோலா, வனி அந்த மாரி ஐட்டம் வச்சுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா, இது ஒரு 4, 5 ஐட்டம் வச்சுருந்தாங்க. அதுக்கு மேல வந்து இத எடுக்கிறதுக்கு கிண்ணம். நல்லா கிண்ணம், ஸ்பூனு எல்லாம் நெறைய அடுக்கி வச்சுருந்தாங்க. நம்ம தேவையானத எடுத்துக்க வேண்டியது தான். நம்ம இஷ்டம் தான் உள்ள போயிட்டாக்கா, எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். எங்க டேபிள்ல பார்த்தீங்கன்னா, நாங்க சாப்பிட்றதுக்கு இந்த மாரி ஐட்டம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துன்னு வந்து வச்சு சாப்பிட்றோம். இதே மாரியே வந்து நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்க. பிள்ளைங்களோட, ஃபேமிலியோட சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. நாங்களும் அதே மாரி ரொம்ப என்ஜாய் பண்ணோம். எனக்கு அன்னைக்கு ஃபுல்லாவே வந்து லீவ் விட்டாங்க. ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணேன் நானும். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்க.
Ça, bienvenue au Rwanda Gambas. Aujourd'hui, nous avons accueilli la Pochpa Kitchens Family. Ils ont été très bien accueillis. Venez, vous êtes nombreux, abonnez-vous. Faites comme eux, venez manger chez nous également. Abonnez-vous surtout à leur page.